வேலை இருக்காது, கையில காசு இருக்காது. உங்க மூலியமா அவங்களுக்கு துணி கொடுப்பீங்க, நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, நீங்க ஒரு வேலையை கொடுத்துருப்பீங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, ஒரு ஆபத்துல ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, திருமண காரியத்துக்கு உதவி பண்ணிருப்பீங்க, வீட்டு காரியத்துக்கு உதவி பண்ணிருப்பீங்க, ஏதோ ஒரு பண விஷயத்துல கஷ்டத்துல வந்து கேட்டிருப்பா, நீங்க உதவி பண்ணிருப்பீங்க. உன் மூலியமா நிறைய நன்மையை, உன் மூலியமா நிறைய ஆசீர்வாதத்தை, உன் மூலியமா திருமணம் நடந்திருக்கும், உன் மூலியமா வீடை கட்டிருப்பான், உன் மூலியமா நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உனக்கே விரோதமா பேச ஆரம்பிப்பாங்க, உனக்கே விரோதமா செய்ய ஆரம்பிப்பாங்க, உன்னையே பத்தி மொத்தக்கிட்ட கோல் முட்டுவான் பரிசு. அந்த செய்தி உன் காதுல வரும்போது நாம என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அவங்கள பத்தி மத்தவங்கிட்ட குறையும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நோக்கி செபிக்கணும். ராமே சொல்லுவோமா? ஒரு அல்லே சொல்லுவோமா? ஆண்டவர் நோக்கி என்ன பண்ண? செபிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குற்றத்துல இருக்கிற அவனை மன்னிங்க, அப்படிப்பட்ட பொல்லாத ஆவி கருத்துல இருந்து அவனை விடுதலாக்குங்க சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம செபிக்கணும். அல்லேலூயா. அந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கிறபடியா நம்ம என்ன பண்ணோம்? மத்தவங்களுமே நம்ம பேசக்கூடாது. நம்ம உன் மூலியமா இன்னைக்கு அநேக சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க உன் மூலியமா ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நன்றியை மறந்துட்டு உனக்கு விரோதமாய் பேசும்போது செய்யும் போது நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். தவிர அவளுக்கு விரோதமா தீமை செய்யக்கூடாது, அவளுக்கு விரோதமா தீமையாகவும் யாருக்கிட்ட நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. சரி, இரண்டாவது என்னன்னா, இந்த தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால், அப்படி இருக்கும் என்றால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா சகிப்பு தன்மை இருக்கும். என்ன தன்மை? சகிப்பு தன்மை இருக்கும். சரி, ரெண்டாவது யோசேப்புடைய வாழ்க்கை. ஆதிகாமம் 37ஆம் அதிகாரம். இந்த இடத்துல பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். ஆதிகாமம் 37ஆம் அதிகாரம். இந்த இடத்துல யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையில 23ஆம் வசனத்துல பாருங்க. 23ஆம் வசனத்துல இருந்து ஆதிகாமம் 37:23 யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கயிற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. ஒரு ஆமே சொல்லுவோமா? சரி, என்ன கவனிங்க. இது என்ன சம்பவம்னா, யாக்கோபுக்கு ஆபிரகாம் இருந்தாலும் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக். ஈசாக்குடைய மகன் யாருன்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க யாக்கோபு. அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை 11ஆவது மகன் தான் யோசேப்பு. சின்ன வயசு, இளம வயசு, சின்ன வயசு. அந்த வயசுல இருக்கும்போது இவங்க அண்ணனுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட சவர்கள்லாம் ஆடுகள் மேய்ப்பாங்க. ஆடு மேய்க்கிறது இவங்களுடைய பிரதான தொழில்.